ஒருத்தர் நிற்கிறாரு, வாங்கலாமா அவர்கிட்ட. 40 ரூபா கேஸ் ரேட்டான். 120 ரூபா வாங்கின கேஸ் ரேட்டை ஒரு வாரம் கூட வரல. டமால் டிமின்னு அடித்து வச்சிட்டேன் நான். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தம்பி டிஃபன்லாம் கொடுத்து வந்தேன். ஒன்று மறந்துட்டேன் தம்பி. இந்த மாத்திரை காலி ஆகிடுச்சான். வாங்கி கொடுத்தே அவனை சுட்டு கலாட்டான். சரி வாங்கணும் வந்தேன். என்னடா தம்பி? சரி இதோட கத்தி ஒண்ணு இலவசமா தரங்க. ஒரு ஸ்டைலஸ் ஸ்டீல் கேஸ் லைட்டர் ஒண்ணு பாருங்க, ஒரு கத்தி ஒண்ணு பாருங்க. ரெண்டு சேர்த்து 40 ரூபாய்க்கு தரங்க. இது எவ்வளோ சார்? 40 ரூபாய்க்கு தரங்க. பெருசு 70 கம்மிங்க. கேஸ் அடுப்பு பாதுகாப்பா பண்றதுக்கு 70 ரூபாவா? சரி, இது வாங்கிக்கிறேன் சார். நல்லா இருக்கும்ல? 40 ரூபா. இப்போ 120 ரூபா வாங்கின கேஸ் ரேட்டுன்னு ஒரு வாரம் தான் வந்துச்சு. அந்த மாதிரி இடத்துல பெரிய பெரிய கம்பெனி வாங்குறதோட இவங்க மாதிரி ஆளுக்குன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகும். இது ஒரு வணக்கம் வணக்கம். ஒரு பெரிய லைட்டராக வாங்கிட்டீங்க பாருங்கள். இவங்ககிட்டே வாங்கிடலாம். ஒரு மாதம் வருமா? அது போதும். வரட்டுங்களா? ஓகே, இப்போலாம் வாங்க. பாவம் அவர் ரொம்ப நேரம் இருந்தார், யாரும் வாங்கலன்ட்டு. நம்மளெல்லாம் கேஸ் ரேட்டு வந்து 1 மாதம் 2 மாதம் வரதா ஜாஸ்தி. சரி, வீட்டை வாங்கியாச்சு. எவ்வளோலாம் வருதுன்னு பார்க்கலாம். டனன்னா 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 டனன்னா. டே என்ன பண்ணுற? இதுவா? என்னது இது? ஓ, மலர்களை காமிச்சா புடி. என்னது கரெக்டாக? இது என்னது சொல்லு கரெக்டாக. இது என்னது கரெக்டாக சொல்லு. என்னது? கன்னா? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? என்னது? ஸ்டவ் என்ன பண்ணுவாங்க? இதை போட்டு அடிப்பாங்க டமால் டமால்ன்ட்டு. சரி, ஓகே. குதிரையை காணும். ஓகே, மறந்துட்டேன். இந்த குதிரை கல்லா கல்லா. சரி, ஓகே. என்ன சாப்பிட்ட? சாப்பிட்டு முடிச்சிட்டியா? பாய் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. வேறு என்ன? நாளைக்கு பார்க்கலாம். மோட்ரு போட்டுக்கிட்டா கொஞ்சம் ரொம்பட்டோம். ஆமாம், மோட்ரு ரொம்பட்டோம். ஓகே. இன்றைக்கி சரவணா ஸ்டோர் போயிட்டு இருந்தேன். டி நகர் சரவணா ஸ்டோர். எங்கள் ஒய்ஃப் எப்போவும் வந்து சாரி வாங்க ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. ஆமாங்க, அது கிடைக்கலைங்க. எங்கன்னா கிடைச்சா சொல்லுங்கள். இப்போது இந்தியா கொடி கேட்குறான், நேஷ்னல் ஃப்ளாக் கொஞ்சம் பெருசாக துணியில் வேணும். எங்கன்னா கிடைச்சா சொல்லுங்கள். சென்னையில் எங்கே இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போய் அங்கே வாங்கிக்கிறேன். சொல்லிட்டேன்னா அந்த கொம்பு வச்சுக்கா தெரிஞ்சுங்களா? மேலே கொம்பு சுற்றுதான், அது என் கை பாருங்கள். அந்த கொம்பில் வந்து இந்த பூ மாதிரி அது சுற்றின்னு இருக்கு. இப்போ கொடி ஒன்று கேட்குறான், இந்தியா கொடி. ஜெய்ஹிந்த். நான் வந்து இங்கே பக்கத்தில் எல்லா கடையிலையும் கேட்ட துணி கடையிலலாம் எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் பெருசாக அப்படி பறக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். சொல்லிட்டா சூரி கொடி நாளுக்கு. ரைட், ஓகே. இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். அப்புறம் எதை சொல்லுங்க, இன்றைக்கி வந்து ஒய்ஃப் வந்து அவ்வளோ சீக்கிரம் சேரீ எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் ஆசைப்பட்டு நான் ஒரு சேரீ பார்த்தேன். அந்த லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்தது அந்த சேரீ. 2800 மனசு வந்து வாங்கிட்டாங்க என் பேரா பர்த்டேக்கோசரம். அப்புறம் இன்னொரு சேரீ ஒன்று வாங்கினாங்க. ஏன்னா ஷர்ட் எடுக்க சொன்னாங்க. நம்மளுக்கு பிளாக் ஷர்ட் தான் எடுப்பேன். ஒயிட் தேடி பார்த்தேன், ஒயிட் திருப்தி இல்லை. ஸோ ஷர்ட் எடுக்காமல் வந்துட்டேன். நாளைக்கு சண்டே இங்கே கேஷுவல்ஸ்னு வருங்க, அங்கே போயிட்டு ஒரு ஷர்ட் எடுத்துடலான்ட்டு. மோட்டர் ரொம்பிச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே சூரி, குட் நைட். என்னது? ஓ, ஷூட் பண்ணுறியா? ஷூட் பண்ணுறானா? பயந்துருவாங்க. உலகிலே சந்தோஷமாக இருக்கக்கூடாது சூரியதான். ஏன்னா அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தேவைன்னா கால் தான் தேவைன்னு தவிர காசு பணம் நகை எதுவும் தேவையில்லை சொல்லுவான். வாழ்க்கையே வேஷம் அதில் பாசமென்ன வேஷமென்ன
கலா 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 கலா. இப்போ குட் நைட் சொல்கிற சொல்லு, குட் நைட் சொல்லு. குட் நைட். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குட் நைட். எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, நான் போய் தூங்க போகிறேன். லைட்டாக தூரல் போட்டிருக்கு. நேற்றெல்லாம் செம்ம மழை நைட்டு எந்திரிச்சு பார்க்குறப்போ. இன்றைக்கி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? சரி ஓகே, குட் நைட் சொல்கிறேன். குட் நைட். பொத்தி பொத்தி. ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்கண்ணே. ரைட், ஓகே, ஒரு நிமிஷம். இதனால் கிராண்டாக இருக்குது. கிராண்டுக்கா சார் இல்லை தெலக்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன்னா கன்னடம் சார். கன்னடம் சார் இருக்கு பார்க்கலாம். மறந்துட்டு இப்போ ஞாபகம் வருது. சாயங்காலம் உனக்கு அல்வா கொடுத்த ஞாபகம் இருக்கா? அல்வா மிக்சர் கொடுத்தேன், நல்லா இருந்துச்சா? அது யார் கொடுத்தனா? பட்டு ராஜன். சொல்லு. அவன் தேங்க்ஸ் சொல்லு. நல்லா இருந்துச்சு அல்வா. நல்லா இருக்கு மிக்சரு. ஓகே பிரதர். அவர் வந்து திருநெல்வேலியிலேருந்து அல்வாவும் மிக்சர் வச்சுருந்தாரு. சூரிக்கு அந்த அல்வா கொஞ்சம், மிக்சர் கொஞ்சம் கொடுத்தேன். மிக்சர் எவ்வளோ நாளும் தரலாம், அல்வா நிறைய தரக்கூடாது. ஸோ கொஞ்சோண்டு கொடுத்தேன், சாப்பிட்டான். சூப்பராக இருக்குண்ணா. தேங்க்யூ பட்டுராஜன் பிரதர். ஆக்சுவலாக ஒரு கமெண்டோ போலீஸ், அது இல்லாமல் மருத்துவத்துறையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டு. போலீஸ் குட் நைட். ஓகே, நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மேலே போய் நான் சாப்பிடணும். சூரி சாப்பிட்டான். ஓ இதுதான் மாத்திரை வாங்க போனால் அது அவங்களே கொடுக்க மாட்டேன். இந்த எங்கே இருக்க? அப்புறம் வந்து ஒரு நிமிஷம், மீன் தொட்டி இருக்கா பாருங்க. மீன் தொட்டி இல்லை. எங்கே மீன் கடை? மீன் கடையில் திரும்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். வேணாம் சார் நீங்களே வச்சுங்க. அவர் பெரிய தொட்டி கொடுத்துட்டேன் நான். அது வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குன்றாங்க, க்ளீன் பண்ண சொல்கிறாங்க, வீட்டில் மீன் வச்சுக்கூடாதுன்றாங்க, வைக்கலான்றாங்க, நெகட்டிவ்ன்றாங்க, பாசிட்டிவ்ன்றாங்க. மாறே வலிக்குது எனக்கு. பார்த்தேன் எத்தனை வீட்டு எங்கே வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டேன், டக்குன்னு பிடிச்சிட்டேன். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு இல்லையா? அது உண்மையில நீங்களே சொல்லுங்கள். அந்த மீன் லட்டு மாதிரி இருக்கா? ஆக்சுவலாக நீங்களே சொல்லுங்கள். மீன் வீட்டில் வளர்த்தா குட் வைப்ரேஷனா பேட் வைப்ரேஷனா சொல்லுங்கள். சரி ஓகே சூரி, குட் நைட். இவன் இங்கே இருந்தால் கூட அந்த கேமரா ஒன்று இருக்கு, அங்கேருந்து அவனை பார்த்துனே தான் இருப்பேன். என்ன பண்ணுறான் லத்தி சார்ஜா? சரி ஓகே. சாயிஸ்வரா பரந்தாமா பத்தீஸ்வரா அனதரட்சகா அவத் பண்ணவா அப்பனே மானும் பெண்ணும். எங்கள் அப்பா அம்மா மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பாபு தம்பியை கவனிக்கிறானா இல்லையா, கூட போங்க யாருன்னா வந்து பார்க்குறாங்களா இல்லையா, எல்லாம் மேலே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பெற்று எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெற்ற கடனுக்குத்தான் எத்தனை தாய். ரோசிமா இங்கே பாருங்க, ரோசி நைட்டு காலையில் ஒரு வாட்டி பால் ஊற்ற, நைட்டு ஒரு வாட்டி பால் ஊற்ற. இங்கேயே உட்காந்துருக்கோம் பால் போகிற வரைக்கும். மேலே மழை பெய்யறதால துணியெல்லாம் இங்கேயே காய போட்டேன். அதான் அம்மாடி முருகா. குட் நைட் சுரே. இவர் டெய்லி இங்கே படிக்கிறது குட் நைட் சொன்னா. குட் நைட், நாளை பார்க்கலாம். ஓகே, இதுதான் என்னோட அன்றாட டியூட்டி. அம்மாடி முருகா, இந்த படிக்கட்டை ஒரு 10 வாட்டி ஏறி இறங்கிட்டால இது வர ஒரு சீர்மா. ரோசிமா இந்தா இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க. பாய் குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லுண்ணா. இந்தா சொல்லு. அப்படியே முறைக்கும் போனாங்க. வர அப்பா வீடு சுத்தமாயிடுச்சா? இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டாங்க. மேக்ஸிமம் நைட்லேயே பாத்திரம்லாம் கழுவி வச்சாங்க ஒய்ஃபு.
அது மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது சமையல் பண்ண பாத்திரங்கள் எச்ச பாத்திரங்கள் இருக்கக்கூடாது. அந்த மிச்சமானதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. எரியுதுன்னு பார்க்கலாமா ஸ்டவ்வு? ₹70 சூப்பராக எரியுது. 140 ரூபா. ஒரு 15 நாள் கூட வரல. இதெல்லாம் ஒரு இது வந்து எங்கே நல்லா நீட்டாக இருக்குது. இப்போது பெரிய கடை, இந்த பெரிய கடை வச்சா ஆன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க, இவ்வளோ பெருசாக. ரைட், நல்லா இருக்கு. எப்பவுமே நம்மலாம் சாதாரணமாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஆளை காணும். மாய், நீ சாப்பிட்டியா இல்லையா? என்ன பண்ணுறேன்? கதை போய் சாப்பிட்டியா இல்லையா? சரி, மாவு இந்த தோசை கொடு சாப்பிடு. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பையன் வந்து வெளியே போயிருக்கான். பையன் மருமக எல்லாம் வெளியே போயிருக்காங்க. வரதுக்கு நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ நம்ம இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தோம். நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். சாரி. குட் நைட். குட் நைட்.